பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 32 அதிகாரம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் எத்தனை காரியங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று பாருங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தை இதில் நம்ம தியானிக்கலாம். நான் உனக்கு போதித்து. கர்த்தர் நம்மளுக்கு போதிக்கிறாரா? நம்ம எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை மூலியமா நம்மளுக்கு போதிச்சு கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தருடைய போதனையை கேட்கிற பிள்ளைகள் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அந்த குடும்பம் உயர்த்தப்படும். அவருடைய போதனையை தள்ளிவிடாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னாக்கா கர்த்தருடைய போதனையை ஒரு மனுஷனுக்கு விசேஷித்த ஒரு ஞானத்தை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மோசே சொன்னார், ஆண்டவரே, அந்த இடத்துல போய் நான் எப்படி நான் பேசுவது, அந்த இடத்துல பார்வனுக்கு முன்பதாக நான் எப்படி பேச முடியும் என்று மோசே அந்த நாளிலே பயந்தான். அது மட்டுமல்ல, அவன் திக்கு வாயு மந்தனாவு என்று சொன்னான். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு சொன்னால், யாத்ராகும் 4:12 நீ போய் நில்லு மோசே, நான் உனக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் போதிக்கிறவராக இருக்கிறார். ஆக முடியாத காரியங்கள் எல்லாமே அவரோட போதனை கேட்டு நீ போய் பண்ணிப்பார், எல்லாமே சக்சஸ் ஆக மாறும். ஏன்னா கர்த்தருடைய போதனை உனக்குள்ளே இருக்கிறது, உன்னுடைய உள்ளத்தில் தங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய போதனையை நம்மளுக்குள்ள இருந்தால் அபிஷேகம் நம்மளுக்குள்ள இருக்கும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய போதனை அதிகமாக தேடுகிற பிள்ளைகளாகவும் நம்ம காணப்படலாம். கர்த்தருடைய போதனையை அதிகமாக விரும்புகிற பிள்ளைகளாகவும் நம்ம காணப்படலாம். கர்த்தருடைய போதனையை தள்ளிவிடாதபடிக்கு நேசிக்கிற பிள்ளைகளாகவும் நம்ம காணப்படலாம். ஏன்னா கர்த்தருடைய போதனையை அதிகமாக விரும்பினால் நீ கர்த்தருடைய காரியங்களை நீ பார்க்க முடியும். கர்த்தர் உன் வாழ்க்கையில் அதிகமான காரியத்தை செய்யறது உன்னாலே உணர முடியும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை மூலியமா கர்த்தர் உன்னோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உன்னையும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.